யவனராணி. போன அத்தியாயத்தில் அடிகளாரும் இளஞ்செழியனும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த டைபீரியஸின் முகத்தில் விவரிக்க முடியா உணர்ச்சிகள் ஏற்பட்டதோடு ராணி யவனர்களுக்கு துரோகியா என்னும் சொற்களை அவன் உச்சரித்து கொண்டு கோபத்தை உதிர்த்தான். அதற்கான காரணத்தை வாருங்கள் இந்த அத்தியாயத்தில் தேடலாம். அத்தியாயம் 18. வஞ்சக கண்கள். ராணிதான் புகாரை காப்பாற்ற முடியும். பெருமானந்தரின் விந்தையான இந்த சொற்கள் இளஞ்செழியனின் சிந்தையிலே மூட்டிவிட்ட ஏளனச் சிரிப்பு அவன் இதழ்களிலும் சற்றே விரிந்தது. யவன குருமார்கள் ஜோதிடத்தை நம்பி பூம்புகாரில் யவன அரசை நிறுவ வந்த ராணிதான் தமிழர்களின் அந்த மாபெரும் துறைமுக நகரத்தை காப்பாற்ற முடியுமென்றால் அதைவிட விபரீத நிலை வேறொன்று இருக்க முடியாது என்று இளஞ்செழியன் மட்டுமல்ல, கூட இருந்த குமரன் சென்னியும் இப்பலாசும் கூட தீர்மானித்துக் கொண்டார்கள். புகாரை காப்பாற்றுவதற்காகவே யவனர்கள் போராட முக்கிய சின்னம் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காகவே புகாரிலிருந்து பல கஷ்டங்களுக்கிடையில் சிறையெடுக்கப்பட்ட யவனராணியின் கையில்தான் பூம்புகாரின் பிற்காலம் இருக்கிறதென்றால் அந்த பிற்காலம் கண்டிப்பாய் தமிழ்நாட்டின் பொற்காலமாக இருக்க முடியாது என்பதை படைத்தலைவனும் அவனது போர் தோழர்களும் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில் பெருமானந்தர் முகம் மட்டும் ஏதோ ஒரு புது வழியை கண்டுபிடித்து விட்டது போல் பூரிப்படைந்திருப்பதன் காரணத்தை மாத்திரம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததால் குமரன் சென்னி கேட்டான், ராணியால் தான் புகாரை காப்பாற்ற முடியுமென்றால் புகார் நம் கையை விட்டு போன மாதிரித்தானே என்று. பெருமானந்தர் சிறிதும் யோசிக்காமலே பதில் சொன்னார், இல்லை என்று மிக திட்டமாக. இதை கேட்ட இளஞ்செழியன் முகத்திலும் வியப்பு தாண்டவமாடவே அவனும் குறுக்கே பாய்ந்து, என்ன அவ்வளவு திட்டமாக சொல்கிறீர்கள் பெருமானந்தரே என்று வினவினான். காரணங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை இரகசியத்தில் பேசுவோம் வா என்று இளஞ்செழியனையும் மற்ற இரு உதவிப்படை தலைவர்களையும் அழைத்து கொண்டு பின்கட்டு கூடத்திற்கு சென்றார் பெருமானந்தர். மறைவிலிருந்து அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த டைபீரியஸிற்கும் அவர்களை தொடர வேண்டுமென்றும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டுமென்றும் ஆசையாகத்தான் இருந்தது. என்றாலும் 2 கட்டுகளுக்கும் இடையே காவல் புரிந்த வீரர்கள் தன்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தான். ஆகையால் அவன் அவர்களை தொடராமல் தான் சிறையிருந்த முன்கூடத்தில் எந்த பெரிய தூண் மறைவில் நின்றிருந்தானோ அந்த தூண் வீசிய விளக்கின் நிழலிலேயே சென்று கோடியிலிருந்த மஞ்சத்தில் பழையபடி உட்கார்ந்து கொண்டான். பின்கட்டுக்கு சோழர் படை உபதலைவனையும் அவனைச் சேர்ந்த 2 உதவி தலைவர்களையும் அழைத்துச் சென்ற பெருமானந்தர் ஆயுதங்களும் கவசங்களும் நிறைந்த படைக்கல பயிற்சி கூடத்திலிருந்து விளக்கில் மறுபடியும் ஓலையை படித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, இந்த ஓலையை சரியாக படித்தீரா என்று வினவினார். படித்தேன் என்றான் படைத்தலைவன். பழைய விஷயத்தை எதற்காக பெருமானந்தர் திரும்ப கேட்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமலே. இதில் கையெழுத்திட்டிருப்பது பேரமைச்சர் என்று பெருமானந்தர் சற்று அழுத்தியே சொன்னார். ஆமடிகளே என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன். வழக்கமாக வரும் அரசாங்க உத்தரவுகளைப் போல் புலி இலச்சினையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், சோழ மன்னன் இருங்கோவேளின் உத்தரவுப்படி என்று சுட்டி பேரமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஆமாம், ஆகவே இருங்கவேள் சோழ மன்னர்கள் உட்கார வேண்டிய அரியாசனத்தில் உட்கார்ந்து விட்டான் என்பதில் சந்தேகமில்லை. இல்லை என்றான் இளஞ்செழியன். ஆகவே இது அரச சாசனம். யவனர்கள் தனது அரசுக்கு உறுதுணையால் நிற்பதனால் அவர்கள் வாணிபம் பெருவாரியாக உள்ள பூம்புகார் நகரை அவர்களுக்கு சன்மானமாக வழங்குவதாகவும் எந்த யவன தலைவனை யவனர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ அவனை புகாரின் குறுநில மன்னனாக ஒப்புக்கொள்வதாகவும் இந்த சாசனம் கூறுகிறது என்றார் பெருமானந்தர். அதற்கு ஆமோதித்தான் இளஞ்செழியன். இத்தகைய சாசனத்தை ஏன் ராணி ஏற்கவில்லை?
எதற்காக மறைத்தாள்? இந்த ஓலையோ கோட்டை தலைவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவனுக்கும் இதன் விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவன் ஏன் இந்த விவரங்களை டைபீரியஸிடம் சொல்லவில்லை? ராணி இங்கு வந்த பின்புதானே டைபீரியஸ் இங்கு வந்தான் என்றார் பிருமானந்தர். கேள்வி மேல் கேள்வியாக பிருமானந்தர் அடுக்கியதை கேட்ட படைத்தலைவன் மட்டுமன்றி குமரன் சென்னியும் இப்பலாசும் கூட விடை காணாமல் தவித்தார்கள். பிருமானந்தர் நீண்ட நேரம் மௌனம் சாதித்து ஏதேதோ யோசித்து விட்டு சொன்னார், படைத்தலைவரே, ராணி மட்டும் விரும்பியிருந்தால் இந்த ஓலைப்படி அவள் இன்று பூம்புகாரின் ராணியாகி இருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஓலையை மறைத்ததன்றி டைபீரியஸிடம் ஓலையை பற்றி சொல்ல வேண்டுமென்று கண்டிப்பான உத்தரவிட்டு கோட்டை தலைவன் வாயையும் கட்டியிருக்கிறாள். நீங்கள் அவளை சிறையெடுத்த போது விருப்பப்பட்டு உங்கள் கூடவே வந்திருக்கிறாள். மேலே பேசப்போன பெருமானந்தரை தடுத்த இளஞ்செழியன், ஆம் ஆம், அதை அவளே சொன்னாள் என்று கூறினான். பெருமானந்தர் உதடுகளில் புன்முறுவல் தவழ்ந்தது. அவள் சொல்லாமலே எனக்கு தெரியும் அவள் நடவடிக்கையின் காரணம். தமிழ்நாட்டின் அபாயமான காலத்தில் அவள் தமிழருக்கு செய்திருக்கும் இந்த உதவி மகத்தானது என்று கூறிய அடிகள், படைத்தலைவரே, நாட்டின் நிலை உமக்கு புரிகிறதல்லவா என்று கூறினார். சந்தேகமற புரிகிறது என்றான் படைத்தலைவன். தாயாதி காய்ச்சல் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த முயல்கிறது. இருங்கோவள் இளஞ்சென்னியின் தாயாதி சமயம் பார்த்து அரசையும் அகற்றி இளவலையும் மறைத்து விட்டான். அரசர் இறந்தது? மேற்கொண்டு பேச மாட்டாமல் திகைத்து நின்றான் படைத்தலைவன். அரசர் இறக்கவில்லை, அழிக்கப்பட்டார். அரசுக்காக கொலை புரிவது வரலாற்றில் காணப்படாத புதுமையல்லவே படைத்தலைவரே. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இளவரசர் எங்கிருக்கிறார் என்பதுதான் என்றார் பெருமானந்தர். இளவரசர் கொல்லப்படவில்லை என்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இளஞ்செழியன். திருமாவளவன் கொல்லப்பட்டிருந்தால் நாட்டில் இத்தனை நேரம் புரட்சி கிளம்பி இருக்கும். அரசர் அழிவும் நேரடியாக நடந்திருக்காது. மக்கள் கண்களில் மண்ணை தூவியிருக்கிறான் இருங்கோவேள். அரசர் இறப்பு விபத்து என விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும். இளவரசர் மறைவுக்கு காரணம் கூறப்பட்டிருக்கும். உணவை ஜீரணம் செய்ய இஷ்டப்படுபவன் சிறிது சிறிதாகத்தான் உண்பான். முதலில் அரசர், பிறகு இளவரசர். இப்படித்தான் நடக்கும். இளவரசர் ஒன்று விஷயம் அறிந்து தப்பியிருக்க வேண்டும், அல்லது சிறையிருக்க வேண்டும் என்றார் பெருமானந்தர். அதை அறிவது எப்படி என்று அவசரமாக கேட்டான் இளஞ்செழியன். வழி இருக்கிறது படைத்தலைவரே. இருங்கோவேள் மிக சாமர்த்தியமாக வேலை செய்கிறான். புகாரை அவன் யவனர்களுக்கு ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? ஏன் என்றான் இளஞ்செழியன். எதிர்ப்பை சமாளிக்க. வானகரை தளத்தை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். சோழ மன்னரிடம் உமக்குள்ள பக்தியையும் நன்றாக அறிவான். எதிர்கரையில் ஒரு பலமான விரோதியை தடுக்க பிற நாட்டாருக்கு அளிக்கப்படும் சன்மானம் புகார். இதில் அவன் தனியாக எதுவும் செய்யவில்லை. வேறு யார் துணை? வேறு யார்? சோழர் பெருமையால் பொறாமை கொண்ட இருவர், சேரமானும் பாண்டிய மன்னனும். சேரமான் பெருஞ்சேரலாதன் கூடவா? இதை கேட்டு சில வினாடிகள் வாயடைத்து நின்ற இளஞ்செழியன் படைத்தலைவன் சொற்களிலும் பார்வையிலும் துளித்த அவநம்பிக்கை இப்பலாஸ், குமரன் சென்னி இவர்கள் முகங்களிலும் சுடர்விட்டது. மூவர் முகக்குறியையும் கண்ட பெருமானந்தர், சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே. பிரதி தினம் வாணிபத்தாலும் படை பலத்தாலும் வீரர்கள் செறிவாலும் வலுவடைந்து வரும் சோழர் நாட்டை கண்டு சேர மன்னனும் பாண்டிய பெருமானும் வாழாவிருப்பார்கள் என்று எண்ணுவதைப் போல் அரசில் அறிவுச் சூனியம் வேறெதுவும் இருக்க முடியாது. புகார் ஏற்பட்ட பின்பு கொட்கையில் யவனர் வாணிபம் குறைந்தது. சேரமானின் மேற்கு கடற்கரையில் திண்டியின் மகத்துவமும் முயற்சியின் முக்கியத்துவமும் மறைந்தன. இதை இரு மன்னர்களும் பொறுப்பார்களா? இல்லை படைத்தலைவரே, இல்லை. அவர்கள் கடைக்கண் பார்வையில்லாமல் அச்சதி நடக்கவில்லை. இல்லையேல் குறுநில மன்னனும்
இளஞ்செட் சென்னியின் தேர்களைக் கண்டே நடுங்கிக் கொண்டிருந்தவனுமான இருங்கோவள் மன்னனாக முடியுமா? ஒரு காலம் முடியாது. பலமான இருகரங்கள் மறைவிலிருந்து உதவுகின்றன. வஞ்சகமான இருங்கோவள் அதை மிக தந்திரமாக உபயோகப்படுத்துகிறான் என்று விளக்கிய பெருமானந்த அடிகள் கவலையால் பெருமூச்சு விட்டார். உலக பந்தங்களை அறவே ஒழித்து செங்கற்பொடி கூரை அணிந்த அடிகள் இந்த மாதிரி நாட்டை பற்றி கவலைப்பட்டு பெருமூச்சு விட்டதை 3ஆம் பேர்வழிகள் கண்டால் அவர்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாயிருக்கலாம். ஆனால் பெருமானந்தரை முழுக்க முழுக்க அறிந்த படைத்தலைவனுக்கோ அவனது துணைவர்களுக்கோ அது எந்தவித வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் அவரது அடுத்த வார்த்தைகள் அவர்களை கூட பிரமிக்க வைத்தன. சற்று யோசித்துவிட்டு பெருமானந்தர் கேட்டார், படைத்தலைவரே, இந்த யவனராணி நல்ல அழகி இல்லையா என்று. யவனராணியின் அழகுக்கும் அன்றுள்ள அரசியல் நிலைமைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறியாத படைத்தலைவன், ஆம், அழகிதான், அதற்கென்ன என்று கேட்டான். நீர் ஒப்புக்கொண்டது நல்லதாய் போய்விட்டது என்றார் பெருமானந்தர். ஏதோ பெரிய சுமை தலையிலிருந்து இறங்கிவிட்டது போல் பெருமூச்சு விட்டு. என்ன அடிகளே இது? பிரமிப்புடன் கேட்டான் படைத்தலைவன். இல்லை, பூவழகியிடம் இருந்த மயக்கத்தில் ராணியின் அழகை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்களோ என்பதற்காக கேட்டேன் என்றார் அடிகள். பதிலேதும் சொல்லாமல் தனது உதவிப்படை தலைவர்களையும் நோக்கி அடிகளையும் நோக்கினான் இளஞ்செழியன். பெருமானந்தர் கேட்ட அடுத்த கேள்வி இளஞ்செழியனையும் மற்ற இருவரையும் ஒரு உலுக்கு உலுக்கியே விட்டது. பூவழகிதான் உறையூர் போய்விட்டாள். இங்கிருப்பவள் ராணி. அவளோ உம்மை காதலிக்கிறாள். அவள் மீது நீரும் சற்று அன்பு செலுத்தினால்தான் என்ன என்று வினவினார் பெருமானந்தர் தனது சின்னஞ்சிறு கண்களில் விஷமம் சொட்ட. இளஞ்செழியன் உடல் இதை கேட்டதும் ஒரு முறை ஆடியதன்றி அவன் உள்ளமும் பெரிதும் சங்கடத்தில் ஆழ்ந்தது. சற்று முன்பாக உப்பரிகை அறையில் தான் கண்டதையெல்லாம் குமரன் சென்னி அடிகளிடம் சொல்லியிருப்பானோ என்று சந்தேகித்த இளஞ்செழியன் குமரன் சென்னியை நோக்கினான். நிர்மலமாயிருந்த குமரன் சென்னியின் கண்கள் நான் ஏதும் சொல்லவில்லையே என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னதோடு அது தகாத வார்த்தை அடிகளே என்று அவன் உதடுகள் சீறவும் தொடங்கின. ராணி வந்த இரவிலிருந்து இளஞ்செழியன் போக்கில் ஏற்பட்ட மாறுதல்களை கவனித்துக் கொண்டிருந்த இப்பலாஸ் மட்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றான். குமரன் சென்னி மீது தமது யானை கண்களை திருப்பிய பெருமானந்தர் கேட்டார், எது தகாத வார்த்தை? நீங்கள் இந்த பெண்ணையும் படைத்தலைவரையும் இணைத்து பேசுவது என்றான் குமரன் சென்னி. உனக்கு தகாத வார்த்தையாயிருக்கலாம் சென்னி, ஆனால் நாட்டுக்கு தகாத வார்த்தையல்ல. அந்த யவனப் பெண்ணும் படைத்தலைவரை காதலிக்கிறாள். ஆகையால் அவருக்கும் தகாத வார்த்தையல்ல என்று சொல்லிக் கொண்டு போன பெருமானந்தரை இடைமறித்த குமரன் சென்னி, அது எப்படி அடிகளுக்கு தெரியும் என்று கேட்டான். தான் அறையில் கண்ட காட்சியை மனதிற்குள் எண்ணிச் சிரித்து கொண்டு, ஆனால் வெளிக்கு மட்டும் வெறுப்பை காட்டி, என் ஆசிரமத்தில் படைத்தலைவர் அவளை அழைத்து கொண்டு வந்த சமயத்தில் அவள் கண்களை கண்டேன். அவள் படைத்தலைவர் மீது நாட்டிய பார்வையை பார்த்தேன் என்றார் பெருமானந்தர். பெண்களின் கண்களில் இருந்தே உள்ளத்தை அறியும் வித்தை துறவரத்தில் இருக்கிறதோ என்று குமரன் சென்னி வினவினான். எந்த அறத்திலும் மனோ தத்துவம் முக்கியம் சென்னி. அதை அறியும் சக்தி துறவிகளுக்கு உண்டு. அந்த சக்தி உங்களை விட எனக்கு அதிகமிருப்பது தற்சமயம் நாட்டுக்கு பயன்படுகிறது என்று கண்டித்து பேசிய பெருமானந்தர், இப்படி வாருங்கள், உட்கார்ந்து பேசுவோம் என்று பக்கத்தில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களையும் உட்காரச் சொல்லி தமது திட்டத்தை விவரிக்கத் தொடங்கி, படைத்தலைவரே, புகாரை யவனர்களுக்கு சாசனம் செய்த பத்திரத்தை உமது மீதுள்ள ஆசையினால்தான் ராணி மறைத்து விட்டாள். டைபீரியஸுக்கு மட்டும் அது முன்னதாக தெரிந்திருந்தால் பறையறைவித்து புகாரை கைப்பற்றியிருப்பாள். இப்படி செய்திருந்தால் ராணி புகாரை அடைந்திருப்பாள். ஆனால் உம்மை இழந்திருப்பாள்.
இரண்டையும் கைப்பற்றுவது அவள் திட்டம். அதில் ஒன்றை காப்பது நமது திட்டம். ஆகவே ராணியை கைவிட வேண்டாம் படைத்தலைவரே என்றார். அப்படியானால் பூவழகி என்று படைத்தலைவன் முணுமுணுத்தான். அவளை பற்றி பிறகு கவனிப்போம். எப்பொழுது பூவழகியை விடுதலை செய்து இருங்கோவள் அழைத்துச் சென்றிருக்கிறானோ அப்பொழுது பூவழகியின் தந்தை மாரப்ப வேளும் இருங்கோவளுடன் இணைந்திருக்க வேண்டும். சதியிலா? ஆம், இருக்காது, ஒரு காலம் இருக்காது. அவர் நாணயம் தவறாதவர் என்றான் இளஞ்செழியன். பொறுத்துப் பார்ப்போம். தந்தை உறையூரில் இல்லாவிட்டால் பூவழகி எதற்காக உறையூருக்கு போக வேண்டும் என்று கேட்ட பெருமானந்தருக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தான் படைத்தலைவன். பெருமானந்தர் அவனை சமாதானப்படுத்தத் தொடங்கி, படைத்தலைவரே, சொந்த உணர்ச்சிகளை பாசபந்தங்களை உதற வேண்டிய வேளை இது. நாடு அபாயமான நிலையில் இருக்கிறது. அதன் நன்மைக்கு பூவழகி பலியாக வேண்டுமென்றால் அவளை பலியிட வேண்டியதுதான். இப்பொழுது நாட்டுக்கு நலம் புரிய கூடியவள் ராணி. அவளை வசப்படுத்த முயல வேண்டும். நாம் எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தின் காய்கள். விதி நகர்த்தும் வழியில் நகர வேண்டும். நீங்கள் நாளையே கருவூர் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார். எதற்கு என்று கேட்டான் படைத்தலைவன். இரும்பிடர் தலையாரை சந்திக்க என்றார் அடிகள். யார்? திருமாவளவன் மாமனையா? ஆம். எதற்காக? அவர்தான் சமீப காலம் வரை உறையூரில் இருந்திருக்கிறார். அவருக்குத்தான் உண்மை அரசியல் நிலை தெரியும். கருவூரில் மறைந்து வசிக்கிறார். நிச்சயமாக தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் இருக்குமிடமும் அறிவேன். எங்கிருக்கிறார்? கருவூருக்கு வடதிசையில் இருக்கும் சமண மடத்தில். யார் தலைவர் அதற்கு? எனக்கு வேண்டிய ஒருவர். அவரே எனக்கு தகவல் அனுப்பினார். ஆகவே நீர் கருவூருக்கு கிளம்பும். இரும்பிடர் தலையருக்கு ஒரு ஓலை தருகிறேன். அதை அவரிடம் கொடும். அதில் என் திட்டம் பூரணமாக இருக்கும் என்று கூறிய பெருமானந்தர், உம்முடன் ராணியையும் அழைத்துச் செல்லும் என்றார். ராணி எதற்கு அடிகளே என்று கேட்டான் படைத்தலைவன். காரணமில்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை படைத்தலைவரே. நீர் ராணிக்கு கொடுத்துள்ள வாக்குப்படி டைபீரியஸை உடனே விடுதலை செய்தாக வேண்டும். டைபீரியஸ் புகாரில் யவனர்களை திரட்டி ராணியை மீட்க முயலும் முன்பாக ராணி அவன் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்க வேண்டும். அவள் விருப்பப்பட்டு உங்கள் ஒருவருடன் தான் வருவாள். அடுத்த சில மாதங்களில் சோழ மண்டலத்தின் கதியல்ல, தமிழ்நாட்டின் தலைவிதியே தீர்மானிக்கப்படும். அதை வகுப்பதில் ராணி ஒரு முக்கிய பாத்திரம். அவள் உமது கையிலிருந்து நழுவாமல் பார்த்து கொள்ளும் என்று கூறிய பெருமானந்தர் காவல் வீரர்களை கூப்பிட்டு எழுது கருவிகள் கொண்டு வந்து ஓலையொன்றை எழுதி முடித்து முத்திரைகள் வைத்தார். படைத்தலைவனிடம் அதை ஒப்படைத்த பெருமானந்தர், படைத்தலைவரே, உம்மிடம் இப்பொழுது நான் ஒப்படைப்பது ஓலையல்ல, தமிழகத்தின் தலைவிதி. அதை திருமாவளவன் மாமனிடம் ஒப்படையும். அது எதிரிகள் கையில் விழுவதை விட உமது உயிரை விடுவதே மேல். டைபீரியஸை விடுதலை செய்து அவன் இங்கிருந்து படகேறிய மறு வினாடி நீரும் ராணியும் கருவூருக்கு புறப்பட வேண்டும் என்று கூறிய பெருமானந்தர், குமரன் சென்னி, டைபீரியஸை விடுதலை செய்து படகில் ஏற்றி வா. அவன் செல்வதை ராணியும் படைத்தலைவரும் பார்க்கட்டும். அதே சமயத்தில் இவர்கள் செல்ல இரு புரவிகளும் தயாராகட்டும் என்று அவனுக்கு உத்தரவிட்டார். அடிகள் சொற்படியே அனைத்தும் நடந்தன. அவர் உத்தரவின்படி ராணியுடன் கருவூர் சமண மடத்தை 3வது நாளிரவு அடைந்த இளஞ்செழியனை சமண மடத் தலைவரே வாயிலில் நின்று வரவேற்றார். படைத்தலைவன் காலத்தை ஓட்டாமல் கேட்டான், இரும்பிடர் தலையார் எங்கிருக்கிறார் என்று. உள் மண்டபத்தில் புத்தர் பிரான் திரு உருவத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறிய சமணத் துறவி படைத்தலைவனையும் ராணியையும் உள்ளே அழைத்துச் சென்றார். ஆஜானு பாகுவான ஒரு மனிதன் புத்த பகவானுக்கு எதிரே மண்டியிட்டு வணங்கி கிடந்தான்.
படைத்தலைவன் வந்திருக்கிறார் என்றார் சமணத்துறவி பின்புறம் இருந்தே. தலையை திருப்பாமலேயே கையை நீட்டினான் அந்த மனிதன். ஓலையை அவனுடைய கையில் வைக்கும்படி சமணத்துறவி சைகை செய்யவே கச்சையில் இருந்த பிருமானந்தர் ஓலையை எடுத்து அவன் கரத்தில் வைத்தான் இளஞ்செழியன். அந்த மனிதனும் புத்த பகவானை வணங்கிய தோரணையிலேயே முத்திரை ஓலையை பிரித்து படித்துவிட்டு மெல்லச் சிரித்தான். பிறகு எழுந்திருந்து இளஞ்செழியனை நோக்கி திரும்பினான். இளஞ்செழியனின் ஈட்டி விழிகளுடன் இருங்கோவேளின் விஷச்சொட்டு வஞ்சக கண்கள் ஒரு வினாடி கலந்ததன்றி அவன் முகத்தில் இருந்த பெரிய மீசையும் இளஞ்செழியனை நோக்கி ஒருமுறை பயங்கரமாக அசைந்தது.